ஏதாவது காரியம் ஆகணுமா சார்? ஒருத்தனும் மாட்ட மாட்டேங்கிறான். பணம் வாங்கி 6 மாசம் ஆச்சு. எங்கடா வட்டியா? ஏய் தந்துடுறேன், சட்டை விடுறா. வரல. என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? நீ கட்டினா சூப்பரா இருக்கு. வாங்கி தரீங்களா? என்னம்மா இன்னும் ஒன்றும் தகையிலையா? ஏற்கனவே இருந்த அரைக்குருடைய ரெட்டேடு. இனி வரப்போற கலெக்டர் எங்க பிடிப்பான் எதை பிடிப்பான் தெரியாது. அதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. ஆமா உன் புருஷன் முடியாம கிடந்தானே, இப்ப எப்படி இருக்கா? இப்பவோ அப்பவோன்னு இருக்காரு. அப்ப இந்த ரூட் கரெக்ட் தான் ஆரம்பிங்க. ஏன்னா கருப்பனோட லொல்லு என்னடா நாளைக்கு வரப்போற புது கலெக்டர் ரொம்ப கெடுபடியா. டைரக்டா ஐஏஎஸ் சொல்லி இருக்கிற நம்ம தாசில்தார்லாம் பாத்திரம் கோடி அலைஞ்சிருக்காங்கண்ணே. என்னடா கெடுபடி? எல்லாமே கொடுபடி தான். எப்படியா பட்டவனும் 3 டீயில விழுந்துருவான்டா. அது என்ன 3 டீ? புரியல? ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, ஒன்னு குட்டி. இதுக்கு மயங்காதவனே நாட்டுல கிடையாது. அப்படி ஒருத்தர் இருக்கிறதா இருந்தா இனிமேல் தான் பிறந்து வரணும். அதுக்கு தான் வீட்டுல என் பொண்டாட்டிட்ட நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிழவி, ஆமா நீ எங்க வந்த? ஐயா சாமி, நடக்க கூட முடியல, காலெல்லாம் வலிக்குது. உனக்கு கால் வலிச்சா என்ன பண்ண சொல்ற? இது ஆபீஸ் நினைச்சியா? அனாதை ஆசிரமம் நினைச்சியா? கலெக்டர் ஆபீஸ். உங்களுக்கு வேலை செய்யறாங்க இங்க வச்சு கையா ஒரு கையெழுத்து. கையெழுத்து கிடையாது, கால் எழுத்து கிடையாது. அதாவே தலைவர் சரியில்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு வேலை செஞ்சு இறக்க லாபம். இந்த அம்மா என்ன தப்பு பண்ணாங்க? ஏன் தள்ளி விடுறீங்க? ஆமா நீங்க யாரு? அரசியல்வாதியா? எம்எல்ஏ, எம்பி, சட்ட மாவட்ட வட்டம்? அப்புறம் என்னத்துக்கு என்ன வரணும் கேட்க மாட்டாங்க. என்னமா நடந்தது? தம்பி, எங்க வீட்டுக்காரர் சுதந்திர போராட்ட தியாகி தம்பி. என்ன அனாதையா விட்டுட்டு அவரு செத்து போய் 13 வருஷம் ஆச்சு. தியாகி பென்ஷனுக்காக ஒரு கையெழுத்து கேட்டு நானும் நாயா அலைகிறேன். ஆனா யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. கிளம்பி, உன் புருஷன் சுதந்திர போராட்ட தியாகிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஆதாரம் இல்லாம கலெக்டர் கையெழுத்து போட்டாருன்னா அவர் வீட்டுக்கு போயிருவாரு, நானும் வீட்டுக்கு போயிருவேன். உனக்கு முன்னால என்கிட்ட ஆதாரம் இருக்கு சாமி, பாருங்க. ஏயா இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும்? இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணுமா? 500 ரூபாய் பணம் வேணும். 500 ரூபாயா? எதுக்கு? ஏயா என்னைய பார்த்தா விவரமான மதுரக்கார மாதிரி இருக்க, நீ நாட்டு நடப்பு தெரியாம இந்த கிளை மாதிரியே பேசிக்கிட்ட. அப்படி கலெக்டர் ஒவ்வொரு கையெழுத்துக்கு 1000 ரூபாய் பணம் வாங்குவாரு. ஏதோ பென்ஷனு தியாகி அப்படிங்கறதுனால ஒரு 500 ரூபாய் தள்ளுபடி. அது இன்னைக்கு மட்டும்தான். நாளைக்கு வேணா புது கலெக்டர் வேற வர்றானா. கொஞ்சம் வயசு வேற. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், ஒரே ஜாலியான பார்ட்டியா. அது 12,000 20,000 25,000 யாருக்கு தெரியும்? இந்த பாரு, இதுக்கு குறைஞ்சு பாபுசியே சத்தியமூர்த்தியே கட்டப்பொம்மனே வந்தா நடக்காப்பா. எப்படி வசதி? இந்த பாட்டி, உனக்கு நாளைக்கு கையெழுத்து ஓகே, நீ போலாம். நீங்க போங்க. கடவுளே, ஆமா பாட்டிக்கு நீங்க என்ன வேணும்? அந்த அம்மாவுக்கு பையன் வச்சுக்கேன். இதுதாயா ஈவ இறக்கங்கிறது. நாட்டுல பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஈர இருக்கணும். அவன் தான் மனுஷன். என்ன சொல்றீங்க? பைத்தியக்காரன். தலங்க 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 தலங்க. சார், ரயில் மட்டும்தான் வந்துச்சு, கலெக்டர் வரல. நல்லா தேடி பாத்தீங்களா? இன்ஜின்ல இருந்து கடைசி பெட்டி வரைக்கும் தேடியாச்சு, வரல. இப்படி இருக்குமோ? பனிஷ்மெண்ட் ஏரியா நினைச்சுக்கிட்டு பயந்து ஓடிட்டார் போல் இருக்கு. சார், கலெக்டர் வந்துட்டாரு, அவர் ரூம்ல இருக்காரு. வணக்கம் சார், ஐ எம் ரவிக்குமார், தாசில்தார். சாரி சார், டிஆர்டிஏ. இவரு. வணக்கம் சார், நான் டிஆர்ஓ ரவிசங்கர். ஐ எம் நந்தகுமார், பிஆர்ஓ. டபேதார் மனுநீதி சோழன் என் பேரு. மனுவை வாங்கு, நிதிய வாங்காத. இப்போ உன் பேர் என்ன? சுருக்கிட்டேன், வெறும் சோழன். ஆமா, ஏதோ உங்ககிட்ட 3 டீ இருக்கு. நீ ஒன்னு பெட்டி, ஒன்னு புட்டி, இன்னொரு டீ. ஐயா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. ஓகே சார். உனக்கு தெரிஞ்சது 3 டீ தான். எனக்கு தெரிஞ்ச இன்னொரு டீ தெரியுமா?
இதத்தான் நான் முதல்ல உங்ககிட்ட எனக்கு தெரிஞ்ச 4வது டீ அடி. இந்த பார், உனக்கு உள்ளங்கை அரிக்க ஆரம்பிச்சா எனக்கு மணிக்கட்டு அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயா நேத்து 500 ரூபா ஒரே நோட்டா தானே கொடுத்தேன். ஒரே நோட்டா தான் கொடுத்தீங்க. நேத்து ராத்திரி 45 ரூபா மெக்டோலுக்கு, குடும்ப செலவுக்கு, பிள்ளைக்கு அம்மா பத்திருக்கு அந்த செலவு. இதை எல்லாத்தையுமே நீ குடும்ப செலவுக்கு வச்சுக்க. கலெக்டர் கிட்டயே லஞ்சம் வாங்கின முதல் டவாலி நீதாயா. இதுவே கடைசியா இருக்கட்டும். நேத்து பென்ஷனுக்கு மனு கொடுத்தாங்களே ஒரு அம்மா, அவங்கள போய் கூட்டிட்டு வா. ஐயோ ஐயோ ஐயா, பென்ஷன் மனம் கேட்டு ஒரு கிளவி 6 மாசமா வந்துகிட்டு இருக்குமே, அந்த கிளவி இப்ப எதுவும் வந்துச்சா? ஆனா அந்த அம்மா கொடுத்த மனு வச்சிருக்காயா? கலெக்டர் அந்த கிளவி உடனே கூட்டி வர சொல்றாரியா, தேடுங்க வாங்க. ஐயோ, என் பொழப்புல இடி விழுந்துருச்சு. இந்த கிளவி எங்க போய் தேடுவேன்? ஐயா, அந்த கிளவியை காட்டுறா. ராமா முருகா ஆண்டவா. இங்க காணா. அம்மா அங்க இருக்கீங்களா? ஐயா, கிளவி எங்க தெரியும் காணாமியா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. காணுமா? நான் இப்பதான் பார்த்தேன் வெளியே மரத்தடியில. இப்ப பாத்தீங்களா? இங்கயா? ஐயோ, என் தலையே சுக்கூரா வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன செய்வேன்? ஐயா ஐயா ஐயா. எம்மா 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 எம்மா. இந்த அம்மாவுக்கு யாராவது இருக்காங்களா? யாருமே இல்லாத அனாதைங்கய்யா. தெரியுமில்ல, இந்த அம்மாவுக்கு ஒரு பென்ஷன் சர்டிபிகேட் கொடுத்திருந்தா இந்த அம்மாவோட உயிராவது மிஞ்சிருக்கும். நாம பாக்குற வேலைக்கு ஒரு அர்த்தம் இருந்திருக்கும். ஜென்மத்துக்கு இந்த பாவம் என்னை விடவே விடாதியா. 7 ஜென்மம் எடுத்தாலும் இனி லஞ்சம் வாங்க மாட்டேன். இப்ப நடக்க போற இந்த மீட்டிங் இஸ் a very important meeting, so please listen carefully, take notes. வர செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல நார்த் ஈஸ்ட் மான்சூன் is bound to set in and cause very very heavy rainfall. பே ஆஃப் பெங்கால்ல உருவாக போற இந்த புயல்னால 3-4 நாள், ஏன் ஒரு வாரத்துக்கு கூட மழை பெய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. you see, இதனால இந்த சிட்டிக்கு மாத்திரம் இல்ல, ஸ்டேட்லயே பாதிக்கு மேல வெள்ளத்தால் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. floods floods everywhere, floods. எங்க பார்த்தாலும் மழை, புயல், தண்ணி. சோ இந்த பயங்கர மழையில இருந்தோம், கரப்புரண்டு ஓட போற வெள்ளத்துல இருந்தோம் நம்ம மக்களை எப்படி காப்பாத்த போறோங்கிறத பத்தி நம்ம இப்ப பேசி ஒரு முடிவு செய்ய போறோம். வரும் முன் காப்பது அறிவு. That is the IAS brain. என்னையா சத்தம் வெளியே? சார், புதுசா குடியேறி இருக்கிற பெரியார் பகுதி ஜனங்களா தண்ணி கேட்டு வெளியே கலாட்டா பண்றாங்க சார். வாட்? கலாட்டா பண்றாங்களா? எஸ் சார். இல்ல சார், அந்த ஜனங்க உங்களை நேர்ல பார்த்து குறைகளை சொல்றதுக்காக காலையில இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க சார். It is an illegal procession and an offense against the state. அவங்கள ஒழுங்கு மரியாதை கலைஞ்சு போக சொல்லுங்க, இல்லைன்னா லத்தி சார்ஜ் பண்ணுங்க. எஸ் சார்.
எதுக்கு போட்டோ எடுக்கிற? யாரு? டேய். யார் அந்த பொண்ணு? சார் யார் அந்த பொண்ணு? சார் அந்த பொண்ணு யாருன்னு தெரியல. என்னமோ பிஹெச்டி Shut up. யாருன்னு தெரியாமல நான் கார்ல வரத கூட பார்க்காம அந்த பொண்ணோட கேண்டீன்ல உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்த. சார் கேஷுவலா. Not another word. You are an IAS officer. Mind it. இனிமே காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி கண்ட பொண்ணுங்களோட சிரிச்சு பேசிட்டு இருந்த உன் பர்சனல் ஃபைல்ல உமனைசர்னு ரெக்கார்ட் பண்ணிடுவேன். Understand? This is my first and last warning to you. சாரி சார். டெஸ்ட் பண்ண தான் தண்ணி கேட்டேன். நான் ஒரு கலெக்டர். உனக்கு ட்ரைனிங் தர சுப்பீரியர் ஆபீசர். எனக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும்னு கூட உனக்கு தெரியலையே. அழுக்கு கிளாஸ். ஏன் ஒரு கோஸ்டர் வச்சு எடுத்துக்கிட்டு வரணுங்கிற பேசிக் எட்டிகெட் கூட உனக்கு தெரியல. இது கூட தெரியாத நீ எல்லாம் நாளைக்கு எப்படியா பெரிய ஆபீசராய் நாட்டோட பிரச்சனைகளை சமாளிக்க போற? ரிசர்வேஷன் பாலிசின்னு வச்சாலும் வச்சான். என்ற மாதிரி மெரிட்ல வந்தவங்கள இந்த மாதிரி அரைவரையா படிச்சுட்டு கழுத்து இருக்கிறானுங்க. எதுக்கா ஜன்னல முடுற? ஜஸ்ட் a minute. What are you doing? பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு கான்வென்ட்ல படிச்சு கலெக்டர் ஆனவன் நீ. கருசமண்ல கலப்பை பிடிச்சு கேப்பக்களி தின்னு வளர்ந்தவனா? உமனேசன் எழுதுவன்னு சொன்ன ரஃபின்னு சேர்த்து எழுதிக்க. யாரா அந்த கிழவை? காரை என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா? கலெக்டர் எனக்கு உதவியா கார் துடைக்க ஆள் போட்டிருப்பாரோ? ஆள் போட்டுக்காரா? ஏன் காரை கடிச்சுக்கிட்டு இருக்கா? அடிக்கலைங்க, துடைக்கிறேன். துடைக்கிறியா? ஆமா, நீ யாரு? ஐயா நீங்க யாரு? நான் யாரா? நான் யாருன்னு சொல்றா? அண்ணன் பேரை கேட்டு கலெக்டர் ஆஃபீஸே கதியலையும் கிடக்கு. கலெக்டர் கார்ல கலெக்டர் பின் சீட்ல தான் உட்காராரு, அண்ணன் தான் முன் சீட்ல உட்காராரு. அப்பேற்பட்ட ஆளு நீ யாருன்னு கேட்டுவிட்ட. சரியானே? கலெக்டர் ரெடி ஆயிட்டாரா? ஐயா சொன்னீங்கன்னா போய் எழுப்பிட்டு வர்றேன். நோ, ஐ வில் வெயிட் ஃபார் சம் டைம். சிக்கன் டிக்கா கலெக்டர். ஐயா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பீங்க போல் இருக்கு. தோஸ்டஸ் அந்த காலத்துல 4 letters degree 4 எழுத்து படிப்பு. yes 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 சி. அண்ணா இதுக்கு மட்டும் அர்த்தம் தெரியலண்ணே. SSLC சொல். பெரிய படிப்பு தான். 4 எழுத்து படிப்பா இருக்கு. நானே காடை வித்து மாடை வித்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். என் மகன் 3 எழுத்து படிப்போட நிறுத்திக்கிட்டானே. அவனும் கொஞ்சம் ஊண்டி படிச்சிருந்தான்னா உங்களை மாதிரி 4 எழுத்தும் படிச்சிருப்பேன். உங்களை விட பெரிய உத்தியோகத்துக்கு வந்திருப்பேன். அது என்னடானா 3 எழுத்து படிப்புக்கு மேல படிக்க மாட்டேன் விட்டானே. அது என்னடா 3 எழுத்து? அதானே ஓரொன்னு 1 ஈரொன்னா 2 3 3 3 எழுத்துனே. அது சரி, அதை விடு, நான் படிக்கல. ஏ படிச்சே, அது என்ன 3 எழுத்து படிப்பு? என்ன அளவு படிப்போ? என்னவா ஐஏன்றாங்க. ஐயா எஸ் ஐயா, நீங்க யாரு? நம்ம கலெக்டர் இருக்கான்ல, அவனோட அப்பன் தான் நானு. ஐயா, என் தெய்வத்தின் தெய்வமே, அவ்வையார்கிட்ட முருகப்பெருமான் மாடு மேய்க்கிற பையன் மாதிரி வந்து சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு கிழவி ஞான கண்ணை திறந்து வைத்த மாதிரி 4 எழுத்து படிப்பை விட 3 எழுத்து படிப்பு தான் பெரிய படிப்பு என்று எடுத்து காட்டி என் அறிவு கண்ணை திறந்து வைத்த அவ்வையனே. நீங்க யாருன்னு இப்பவாதும் சொல்லுங்க. நாங்க நாய்ங்கயா, நாய்ங்க. இது டிரைவர் நாயி, இது பீவன் நாயி. பயந்துராதீங்க, கடிச்சிட மாட்டான். இப்ப நீங்க தாராளமா காரை கடிக்கலாம். ஐயா, அவசரப்பட்டு இங்க நடந்த அக்கிரமத்தை ஐயாட்ட சொல்லி ஆளை அவுட் ஆக்கிறாதீங்கயா.